ஹலோ சொந்தங்களே, சண்டே எதுவும் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா காடைக்குழம்பு. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காடைக்குழம்பு எப்படி வைக்கிறேங்கிறது சொல்லி காட்டுறேன். சொல்லிட்டு தப்பாக விஷயமாச்சு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டா சொல்ல நான் அது சூடானதும் கருவேப்பிலை போட்டுங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வணங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் வணங்குனதும் ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு மிளகாய்த்தூள் போட்டுங்க. தனி மிளகாய்த்தூள் போட்டுங்க. நல்லா வதக்கி விட்டு தக்காளி எடுத்து கொட்டிங்க. தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா தக்காளி வேகணும் இல்லையா, நான் எப்போயுமே அப்படி தான் போடுவேன். உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறவங்கிட்ட நல்லா வணக்குங்க. வதக்கி விட்டுட்டு காடை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இதில் கொட்டிக்கிங்க. கொட்டி மிளகாத்தூள் போட்டுங்க. மிளகாய்த்தூள் போட்டுங்க. போட்டு கிளறிட்டு கொழும்பு மிளகாத்தூள் தான் எல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா. வரமிளகாய், மல்லி, மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் காடை பாருங்கள், காடையோட லெக் பீஸ் அது. ஒரு காடை 30 ரூபாங்க. இது எத்தனை காடை கறின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தேவையான அளவு தண்ணி கிளறி விட்டுக்குங்க. நல்லா வேகட்டும். குழம்பு கொதிச்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் எப்படி வச்சு பாருங்கள்.
தேங்காய் முடிய அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அதை ஊற்றி டப்பா கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தேங்காய்க்கு கழுவி ஊற்றிட்டு ஒரு தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஏன்னா நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவ்வளோதான். அதை கொதிய விட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுருங்க. டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் காடை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும் குழம்பு. எனக்கே நானே இப்படி செய்வேனா அப்படின்ற ஒரு அதிசயமாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், குழம்பு பார்க்கக்குள்ளே தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சூப்பராக என்னோடய ஸ்டைலில் காடை குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.